ஹலோ கைஸ், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு பயோபிக் ட்ராமா தான் அமெரிக்கன் அண்டர்டாக். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து த கர்ட் வார்னர் அப்படிங்கிற ஒருத்தரோட பயோபிக் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா, அமெரிக்காவில் நடக்கிற இந்த NFL அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் லீக்கில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ நம்ம ஊரில் இந்த கேமை வந்து கைப்பந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேமில் வந்து 2 டைம் நேஷனல் வரைக்கும் ஜெயிச்சிருக்காப்புல. அந்த 2 டைம்லேயும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராகவும் இருந்திருக்காப்புல. ஸோ அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ வந்து அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட லைஃப்பில் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலமாக அவங்க காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த கைப்பந்தை பற்றி நம்ம கேம் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுலேயுமே பர்டிகுலராக அந்த ஃபைனல்லாம் வரும்போது அந்த கேமோட ப்ரெஷர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டென்ஷன் பில்டிங்கை கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இந்த படத்தில் வர அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயுமே இந்த படத்தோட அந்த லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அண்ட் இந்த படத்தையுமே பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம ஜெஸ்ஸி படத்தில் நம்ம வந்து மயக்கமனில் வர யாமினி மாதிரியான ஒரு ஒய்ஃபை வந்து அவங்களுக்கு ஜெஸ்ஸியில் கிடச்சிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்குமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற போர்ஷன்ஸுமே கண்டிப்பாக இருந்துச்சு. பிராண்டா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பழக்கம் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பப்பிளை வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க 2 குழந்தைக்கு தாயாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த காதல் வந்து போகவே போகாது. ஸோ அந்த காதல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லவ் ட்ராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கண்டிப்பாக ஒரு போரிங்னஸ் கொடுக்கல. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த லவ் ட்ராக்கு அந்த எமோஷன் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த கேமுக்குள்ளே முழுக்க இறங்கிடுவாங்க. அதுலேயுமே அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட ட்ரெயின் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு கோலருக்கும் நான் வந்து $100 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான கேம் கொடுப்பாப்புல. ஸோ அந்த இடத்துல அந்த ட்ரைனிங்கில் ஆரம்பிக்கிற கேம் தான் எண்டிங் வரைக்கும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு செம வேகமாக போகும். தென் லாஸ்ட்டாக இந்த படத்தில் வர நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னால் ஜாஸா மாதிரியான ஒரு படங்களை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான பயோபிக் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுலேயுமே அந்த கேரக்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் இருக்கிற எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட்டும் சினிமாட்டோகிராஃபிக்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட் எடிட்டிங்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த கிளைமேக்ஸை ஒட்டி வர போர்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த இடங்களில் வர அந்த க்ரௌடோட அட்மாஸ்பியரே உங்களுக்கு அந்த டென்ஷன் பில்டிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வைக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ரியலாகவே ஒரு கேமை பார்க்குற ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கேம் பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலும் அந்த கேமை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.